இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் தஞ்சையில் இன்று தவிக சார்பில் கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார். ஏற்பாடு குறித்த விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், நிர்வாகிகள் எல்லாம் வர தொடங்கிட்டாங்களா? என்னென்ன முன்னேற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? விக்னேஷ், தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஐயாசாமிப்பட்டி பகுதியில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. நிர்வாகிகள் காலை 6 மணி முதலே இந்த பகுதிக்கு, மாநாட்டு பகுதிக்கு வர துவங்கி இருக்கிறார்கள். அந்த நிர்வாகிகளுடைய கூட்டத்தை நம்மால் பார்க்க முடியும். நெடுஞ்சாலை பகுதி என்பதால், ஐயாசாமிப்பட்டி நெடுஞ்சாலை பகுதி என்பதால் சாலையின் இருபுறங்களிலுமே அந்த நிர்வாகிகள் நிற்பதை பார்க்க முடியும். அவர்களுக்கான அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் அங்கே அனுமதிக்கப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக மாநாட்டு பந்தலை முழுவதுமாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாகவே 30க்கும் மேற்பட்ட அத்தியாவசிய அவசிய தேவைகள் உள்ளிட்ட விதிமுறைகள் காவல்துறையால் மாநாடு நடத்தும் நிர்வாகிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணிக்குள்ளாக நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இருபுறங்களுமே நெடுந்தூரத்திற்கு அந்த பேரிகார்டுகள் அமைத்து போக்குவரத்திற்கும் மக்களுக்கும் இடையூறு ஏற்படாத வண்ணம் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டது. அந்த பேரிகார்டுகள் முழுவதுமாக அந்த மாநாட்டு பகுதியிலிருந்து ஒரு நெடுந்தூரத்திற்கு அந்த பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய 5000 பேருக்கு உட்பட்ட அந்த நிர்வாகிகளுக்கு 25,000 குடிநீர் பாட்டில்கள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த 10 குடிநீர் டேங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுக்களும் அதிக அளவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 25 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள், 100க்கும் மேற்பட்ட செவிலி உதவியாளர்கள் உள்ளிட்ட மருத்துவ குழுக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாநாட்டுக்கு வரக்கூடிய நிர்வாகிகளுக்கு சிற்றுண்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 12 மணி அளவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இங்கே மாநாட்டு பகுதிக்கு வந்து உரையாற்ற இருக்கிறார். டெல்டா மண்டலத்தினுடைய இதய பகுதியாக பார்க்கக்கூடிய தஞ்சாவூரில் விஜயின் உரை தற்போதைய அரசியல் சூழலில், இந்த பரபரப்பான அரசியல் சூழலில் அவருடைய உரை என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக அரசியல் வட்டாரம் சரி, தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியிலும் அவருடைய உரை மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவசாயிகளை மையமாக கொண்டு தனது உரையை அமைப்பார் எனவும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதே போல அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான தொடர்ச்சியான அந்த பல்வேறு உரைகள், பல்வேறு மாநாட்டு பகுதிகள் அவருடைய சொந்த பாணியிலான அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியல் தாக்குதல் இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிர்வாகிகள் கூட்டம் என்பதால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த அடித்தள பணிகள், வியூகம் உள்ளிட்ட அந்த அறிவுறுத்தல்களும் விஜயனுடைய உரையில் இருவார்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சுதீஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.